अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத புராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. வேதாந்த தேசிகன் பற்பல திவ்யதேசங்களிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் குறித்து அற்புதமான ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அந்த வரிசையிலே அவர் திருவகீந்திரபுரத்திலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமான், அதாவது பிரதான எம்பெருமான் தேவநாயகன் என்று சொல்லப்படுபவன். அந்த தேவநாயகனை குறித்து அச்சுத சதகம் என்கிற ஒரு ஸ்தோத்திரத்தையும் தேவநாயக பஞ்சாசத் என்கிற ஒரு ஸ்தோத்திரத்தையும் அருளி செய்திருக்கிறார். அதே திருக்கோவிலிலே ஒரு தனி சந்நிதியிலே எழுந்தருளியுள்ள ராமபிரானை குறித்து அவர் அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் மகாவீர வைபவம் என்கிற ரகுவீர கத்தியம் என்று சொல்லப்படுகிறது. மகாவீர வைபவம் என்கிறது தான் இந்த ஸ்தோத்திரத்திற்கு வேதாந்த தேசிகன் இட்ட திருநாமம். ஆனால் இது பிரசித்தமாக ரகுவீர கத்தியம் என்றே வழங்குகிறது. வால்மீகி ராமாயணத்தில் 7 காண்டங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களிலே மிக முக்கியமான நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த ரகுவீர கத்தியத்திலே உரைநடையிலே தெரிவிக்கிறார். வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஒரே ஒரு உரைநடை ஸ்தோத்திரம் இது ஒன்றுதான். இது மிக அற்புதமான சொற்களாலே இப்படி பின்னி பிணையப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்திலே பொழுது நாம் கீழே பார்த்த பகுதிகள், அதில் என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால், அவன் மிகவும் தசரதனுக்கு பிள்ளையாக வந்து பிறந்தான். கௌசலைக்கு பிள்ளையாக பிறந்து தன்னுடைய காரணாகாரத்தை, உலகுக்கெல்லாம் காரணமாயிருக்கின்ற தன்மையையும் கூட மறைத்து கொண்டான். ஆனால் அதே சமயத்தில் விஸ்வாமித்திரருடைய யாகத்தை ரட்சிக்கிற பொழுது மிக விளையாட்டாக செய்து விட்டான். அது சிறுபிள்ளை விளையாட்டு போல மிகவும் அவலீலையாக அந்த விஸ்வாமித்திரருடைய யாகத்தை அவன் ரட்சித்து விட்டான் என்று சொன்னார். அது எப்படி ரட்சித்தான் என்பதை தெரிவிப்பவர் போல அடுத்தபடியாக இந்த வாக்கியம், இந்த வாக்கியத்திற்கு கூட எண்ணிக்கை வேணுமானாலும் சொல்லிவிடலாம். இது 9வது வாக்கியம் என்று கொள்வோம். இந்த வாக்கியத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், விஸ்வாமித்திரர் என்ன பண்ணினார், முன்னமே அவனுக்கு பல அஸ்திரங்களை எல்லாம் உபதேசித்தார். அதாவது அஸ்திரம் என்கிறதுக்கும் சஸ்திரம் என்கிறதுக்கும் சற்று வித்தியாசம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சஸ்திரம் என்னால் இந்த ஆயுதங்கள் இருக்கிறது. இப்போ வில் என்கிறது ஒரு சஸ்திரம்தான், அதில் வைக்கின்ற அம்பு என்கிறதும் ஒரு சஸ்திரம்தான். சஸ்திரம் என்னால் அது ஒரு வித ஆயுதம். ஆனால் வெறும் சஸ்திரம் மட்டுமல்ல, அதில் மந்திரமும் சேர்த்து பிரயோகிக்கப்பட்டால் அது அஸ்திரமாக ஆகிவிடுகிறது. மந்திரத்தை சொல்லி அந்த அஸ்திரத்தை விட்டால் அதற்கு அப்படிப்பட்ட உயர்ந்த மந்திரங்களையெல்லாம் இவனுக்கு சொல்லி வைத்தார். விஸ்வாமித்திரர் ராமபிரானுக்கு பல அஸ்திரங்களுடைய பற்றி அவனுக்கு உபதேசித்து விட்டார். அப்பொழுது எல்லா அஸ்திரங்களையும் உபதேசித்த உடனே அந்த அஸ்திரங்களுக்குரிய தேவதைகள், அந்த மந்திர தேவதைகள் எல்லாம் இருப்பார்கள். எல்லாரும் வந்தார்கள் ராமபிரானிடத்தில், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே அவன் என்ன சொன்னான், இப்பொழுது எனக்கு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம், நான் யுத்தம் செய்கிற பொழுது, நான் இந்த மந்திரத்தை நினைக்கிற பொழுது நீங்கள் வந்தால் போதும், இப்பொழுது நீங்கள் செல்லலாம் என்று அந்த அஸ்திரங்களுக்கு விடை கொடுத்து விட்டான் ராமபிரான். ஆனால் இவன் யுத்தம் செய்கிற பொழுது அத்தனை அஸ்திரங்களும் அவன் முன்னாலே நான் முந்தி நீ முந்தி என்று வந்து அவர்களெல்லாம், அந்த தேவதைகளெல்லாம் பவ்யமாக நின்றன. எல்லாரும் ராமபிரானை வணங்கி நின்றனவா. அதை தெரிவிக்கிறார் இந்த இடத்துல, இந்த 9வது வாக்கியத்திலே.
ரணாத்வரதுர்ய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்த வந்திதா. ரண ஆத்வர துர்ய பவ்ய திவ்ய அஸ்திர பிருந்த வந்தித. அதாவது ரண அத்வரம் என்னால் போர் என்னும் யாகம், ரணாத்வரம் என்று சொல்லுகிறார். இது யுத்தத்தையே ஒரு பெரிய யாகமாக சொல்லுகிறார். என்ன காரணம்? யாகத்தில் எப்படி சில சில முறைகள் உண்டோ அதுபோல ராமபிரானும் கூட முறை தப்பி எந்த காரியத்தையும் பண்ணலை. யாரோட யுத்தம் பண்ணினாலும் அவர்களை போய் ஓடுகின்றவனை தாக்குதல், பின்புறத்திலிருந்து அடித்தல், இந்த மாதிரியான காரியத்தை அவன் பண்ணக்கூடாது. இவர்களோடு, அதாவது மனிதர்களோடு அல்லது அரக்கர்களோடு யுத்தம் பண்ணுகிற காலத்தில் கூட அந்த போருக்குண்டான நெறிமுறைகள் என்ன உண்டோ அதை அவன் விடாமல் காப்பாற்றினபடியினாலே அந்த அவன் செய்த போரையே கூட ஒரு யாகம் என்றே சொல்லலாம். அது யாகத்திலே போய் ஹவிஸை சேர்ப்பது போலத்தான் இங்கே அந்த தீயவர்களையும் கொன்று அவர்களை அந்த நெருப்பிலே இடுவது போல காரியத்தை செய்தான். அதனால் ரணாத்வர, அந்த ரணாத்வரத்திலே துர்ய பவ்ய திவ்ய அஸ்திர பிருந்தவந்திதா, அந்த திவ்யாஸ்திரங்கள், அவனுடைய உயர்ந்த அஸ்திரங்கள், அந்த அஸ்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணதுன்னா பவ்ய, மிகவும் அவனுக்கு வசப்பட்டு கிடந்தன அந்த அஸ்திரங்கள் எல்லாம். அது மட்டும் இல்லை, வந்திதா, அந்த அஸ்திரங்களாலே வணங்கப்பட்டவனாயிருந்தான் ராமபிரான் என்று அதை சொல்லுகிறார். அதாவது அந்த அஸ்திரங்கள் எல்லாம் போரில் முன்னணியில் நின்று கொண்டு அவனுக்கு தொண்டு புரிகின்றன. தொண்டு புரிந்து என்ன பண்ணுகிறது, அவனுக்கு வெற்றியை விளைத்தன. அதுக்கு மேலே இப்போ காரியத்தை எல்லாம் தலை கட்டி ஆகிவிட்டது, வெற்றியை விளைத்தாகிவிட்டது, யுத்தமும் முடிந்து விட்டது. அந்த சமயத்தில் என்னன்னா அந்த எம்பெருமான் முன்னாலே, ராமபிரான் முன்னாலே அந்த அஸ்திரங்கள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி கூட்டமாய் அப்படி முன்னால வந்து நின்றது. இப்படிப்பட்ட பெருமை படைத்த ராமபிரானே என்று இந்த வாக்கியத்திலே தெரிவித்தார். ஆக இப்படியெல்லாம் அவன் என்ன செய்கிறான், இந்த அஸ்திரங்களை எல்லாம் கொண்டு, கையில் அஸ்திரம் இருக்கிறது என்பதற்காக கண்டபடி யார் மேலே வேணும் ஏவி விடலாமா என்றால் அதல்ல. யார் யாரெல்லாம் அவனுடைய அடியவர்களுக்கு விரோதிகளோ அவர்களை அழிப்பதிலே தான் அவன் கவனத்தை செலுத்துகிறானே தவிர அந்த அஸ்திரங்களையும் கூட அவன் வீணாக்குவதில்லை என்கிற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் வகையிலே அடுத்ததாக 10வது வாக்கியம், 10வது சூர்ணிகை என்று கூட சொல்லலாமோ, அப்படி சொல்லுகிறார். 10வது வாக்கியத்திலே ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். பிரணத ஜன விமத விமதன துர்லலித தோர் லலிதா. பிரணத ஜன விமத, பிரணத ஜனங்கள் என்னால்னா அடியவர்கள்னு அர்த்தம். தன்னை வணங்கி, தன்னை வந்து வணங்கிய ஜனங்கள், வணங்கிய அடியார்கள் இருக்கார்களே அவர்களுடைய விமத, விமத என்னால் விமத, அவர்களுக்கு வேறுபட்டவர்கள், அவர்களுடைய விரோதிகள், அவர்களை விமதன, அவர்களை ஒழிப்பதிலே எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னு கேட்டால் துர்லலித, மிக கொடிய அந்த தோர் லலித, அழகான தோளால் விளங்குகிறவன். அந்த எம்பெருமானுடைய தோள்களை துர்லலித தோஹோன்றார். அதாவது என்ன, மிக கொடிய தோள்கள்னு சொல்கிறார். லலிதம் என்னால் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியது, துர்லலிதம் என்னால் மிக கொடுமையாக இருக்கக்கூடியது. இந்த எம்பெருமானுடைய திருத்தோள்களெல்லாம் ரொம்ப கொடியவை என்கிறார். யாருக்கு கொடியவை? நமக்கல்ல, அடியவர்களுக்கல்ல, விரோதிகளுக்கு, எம்பெருமானுடைய விரோதிகளுக்கு அந்த தோள்களெல்லாம் கொடியவை. அந்த தோள்களுக்கு தோல் வலிமையை கொண்டு தானே அசுரர்களை, ராட்சசர்களை அழிக்கிறான். அதனால் அந்த தோள்கள் எப்படிப்பட்டதுன்னா துர்லலித தோஹோ என்று சொன்னார். ஆனால் அந்த தோ எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் லலித தோஹோ, தோல் லலிதா, மிக தோளால் மிக அழகாக விளங்குகிறவன், அழகிய தோளை உடையவன் என்று அப்படி சொல்லலாம். அதாவது அசுரர்களை அழிப்பதிலே கொடியவையாய் விளங்குகின்ற அழகிய தோள்களை உடையவன். ஆஹா, அது அசுரர்களுக்கு கொடியவையாய் தெரியும், ஆனால் அடியவர்களுக்கு அது மிக அழகாய் தெரியும். இன்னும் சொல்ல போனால் எம்பெருமானுடைய ஆயுதங்களே அப்படித்தான். இப்போ சங்கு சக்கரம் ஏந்தி நிற்கிறான் எம்பெருமான். இந்த சங்கு சக்கரங்களோடு எம்பெருமானை எழுந்தருள் இருக்கிற நிலையை சேவித்தால் சாதாரணமாக நமக்கு என்ன தோணும், அடடா என்ன அழகாக எழுந்தருள் இருக்கிறான், இந்த சங்கும் சக்கரமும் அவனுக்கு ஆபரணம் போல என்ன அழகாக இருக்கிறது என்று அடியவர்களுக்கு தோன்றும். ஆனால் அதே சமயத்தில் அதே சங்கு சக்கரங்களோடு எம்பெருமான் இருக்கிற நிலையை பார்த்தால் விரோதிகளுக்கு என்ன தோணும், ஐயோ சங்கு ஒரு ஆயுதம், சக்கரம் ஒரு ஆயுதம், இதெல்லாம் நம்ம அழிப்பதற்காக வந்தவை ஆயிற்றே என்னால் அவர்கள் பயப்படுவார்கள். ஒரே விஷயம் அடியவர்களுக்கு மகிழ்ச்சியையும் அது ஆபரணமாய் தோன்றி மகிழ்ச்சியையும், விரோதிகளுக்கு அது ஆயுதமாய் தோன்றி பயத்தையும் விளைக்கிறது அல்லவா? அதுபோலத்தான் எம்பெருமானுடைய தோள்களும் கூட எப்படிப்பட்டவை என்னால் விரோதிகளுக்கு
அது துர்லலித, ஆனால் அடியவர்களுக்கு தோர்லலித என்று சொல்லும்படியாக அப்படி இருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்துல வணங்கிய அடியவர்களுடைய விரோதிகளை ஒழிப்பதற்காக தன்னுடைய தோள்களை கொடியவையாக ஆக்கி கொண்டான் எம்பெருமான் என்பது போல அந்த எம்பெருமானுடைய பெருமையை இந்த 10வது வாக்கியத்திலே தெரிவித்தார். அடுத்தபடி 11வது வாக்கியம். இதில் வாக்கியத்தில் 10, 11 நாம் சாதாரணமாக சொல்கிறதில்லை ஸ்லோகம் போல. இருந்தாலும் பார்ப்பவர்கள் பின்பற்றுபவர்களுக்கு புரிவதற்கு எளிமையாக இருக்கட்டும் என்பதற்காக நான் அந்த எண்ணிக்கையையும் சொல்லுகிறேன். அதற்கு மேலே அடுத்தபடி இங்கே சொல்லுகிறார், தாட்டகேயர்களை அழித்தவன். தாட்டகேயர்கள், தாட்டகா என்கிறவள் ஒரு கொடிய அரக்கி. அவள் மிகவும் துன்பத்தை விளைத்து கொண்டிருந்தாள் எல்லாருக்கும். அவளை அழித்தான். அதே போல அந்த தாட்டகேயன் என்னாலார், அந்த தாட்டகேயனுடைய பிள்ளைகள் 2 பேர். ஒருத்தன் மாரீச்சன், மற்றொருத்தன் சுபாகு. இதில் பகவான் என்ன செய்தான் ராமபிரான் என்னால், இந்த மாரீச்சனை உடனே கொல்லவில்லை. ஏனென்று கேட்டால் அவன் சற்று நல்லவன், அவன் கொஞ்சம் தர்மம் அறிந்தவன். சரி, இவனை கொல்ல வேண்டாம், பார்ப்போம், பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று என்ன பண்ணினான், அவன் பேரில் அம்பை அடித்து அவன் வெகு தூரத்தில் போய் விழுந்து விட்டான். அந்த அம்பினாலே அவன் மரணமடையவில்லை, அவன்தான் பின்னாலே மானாக வருகிறான் என்று அந்த சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சுபாகு என்கிறவன் மாரீச்சனை போல அவ்வளவு நல்லவன் அல்லன். அதனால் என்ன பண்ணினார், அந்த சுபாகுவை வதம் பண்ணி விட்டார். அதைத்தான் இங்கே நாம் பார்க்குறோம். சுபாகு மாரீச்சன் என்று 2 பேர். அதில் கூட சுபாகு மூத்தவனாக இருக்கலாம், மாரீச்சன் இளையவனாக இருக்கலாம். எங்கேயுமே ராமபிரான் எப்படிப்பட்டவன், இளையவர்கட்கு அருளுடையவன் இல்லையா? நாம் தான் பார்க்கிறோமே. இங்கேயும் கூட ராவணன் இருக்க அவனுடைய தம்பிக்கு அருள் புரிந்தான் விபீஷணனுக்கு, வாலி இருக்க அவனுடைய தம்பியான சுக்ரீவனுக்கு அருள் புரிந்தான். அதுபோல் இந்த இடத்திலே சுபாகுக்கு இருக்க அவன் என்ன பண்ணினான், அவனுடைய தம்பியான மாரீச்சனுக்கு, தம்பி என்று தான் நான் நினைக்கிறேன், மாரீச்சனை உடனே கொல்லாமல் விட்டு விட்டான். ஆனால் இங்கே சொல்லுகிறார், அந்த தாட்டகையையும் அந்த தாட்டகேயனான அந்த சுபாகவையும் வதம் பண்ணினான் அல்லவா, அதை அடுத்ததாக இந்த வாக்கியத்திலே தெரிவிக்கிறார். தனு தர விஷிக விதாடன விகடித விஷராரு ஷராரு தாட்டகா தாட்டகேயா. தனு தர விஷிக என்று சொல்லுகிறார். அதாவது மிகவும் சிறிய அம்புகள். இந்த எம்பெருமானுடைய அம்புகள் எல்லாம் பெரிய அம்புகள் எல்லாம் கூட கிடையாது, சிறிய அம்புகள் தான். ஆனால் அந்த அம்புகளாலேயே என்ன ஆகிவிட்டது, விதாடன விகடித, அந்த அம்புகளினுடைய அடியாலே இந்த இவர்களெல்லாம் துன்பப்பட ஆரம்பித்து விட்டார்கள். யார், இந்த தாட்டகையும் சரி, தாட்டகேயனும் சரி, தாட்டகையான அந்த அரக்கியும் சரி, அவருடைய பிள்ளையான அந்த சுபாகு அவனும் சரி, 2 பேரையும் துன்புறுத்தி விட்டார் அம்புகளாலே. இந்த எம்பெருமான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் விஷராரு ஷராரு என்று ராமபிரானுக்கு இது விசேஷமாக சொல்லுகிறார். விஷராரு என்னால் என்ன, தம்மை துன்புறுத்துவர் யாருமே இல்லாதவர். ஆனால் ஷராரு பிறரை துன்புறுத்துவதற்கு வேண்டிய அஸ்திரங்களை தாம் உடையவர். அதாவது பகவானை யாரும் துன்புறுத்த முடியாது, ஆனால் பகவான் கொடியவர்களை துன்புறுத்துவான், அடியவர்களுடைய விரோதிகளை துன்புறுத்துவான். ஆஹா, அப்படிப்பட்ட ராமபிரான் என்று சொல்றார். இப்போ இந்த வாக்கியத்தில் என்ன தெரிவிக்கப்பட்டார்னா, அம்புகளாலே ராமபிரானுடைய அம்புகளாலே துன்புறுத்தப்பட்டவர்கள் யார், தாட்டகேயர்கள். தாட்டகேயர்கள் சொல்கிற பொழுது 2 தாட்டகையினுடைய 2 பிள்ளைகளையுமே சொல்கிறார். ஏன்னா 2 பேருமே துன்புறுத்தப்பட்டார்களோ இல்லையோ அம்பினாலே. மாரீச்சன் வதம் செய்யப்படவில்லையே தவிர அவனும் அம்பினாலே தான் அடிபட்டு வெகு தூரம் போய் விழுந்தான். இவன் இன்னொரு தாட்டகையனான சுபாகு, அவன் மரணத்தையே அடைந்து விட்டான். இப்படி மிகச்சிறிய அம்புகளினுடைய அடியாலே துன்புறுத்தப்பட்டவர்களான தாடகையையும் அவர்கள் புத்திரர்களையும் உடையவனே என்று ராமபிரானை இந்த இடத்திலே விழித்து, அதாவது இது சம்போதனமாக எல்லாம் இந்த வாக்கியங்கள் அத்தனையும் ராமபிரானை குறித்து சம்போதனமாகவே அமைந்திருக்கிறது. ஆக தனுதர விஷிக விதாடன விகடித்த விஷராரு ஷராரு தாட்டகா தாட்டகேயா என்று அப்படி என்ன தெரிவிக்கப்படுகிறதுனா, அடியவர்களுடைய விரோதிகளான அந்த தாடகை என்ன, அந்த தாடகையினுடைய புத்திரர்கள் என்ன, அவர்களையெல்லாம் தன்னுடைய அம்பினாலே துன்புறுத்தினவன் ராமபிரான் என்று. அப்படி தன்னை துன்புறுத்துபவர்கள் யாரும் இல்லாவிட்டாலும் ராமபிரானை துன்புறுத்துறதுக்கு ஒருத்தருக்கும் சக்தி கிடையாது. ஆனால் ராமபிரான் அடியவர்களுடைய விரோதிகளை துன்புறுத்துகிறான் என்கிற அந்த அர்த்தத்தை நாம் நினைக்கும் வண்ணமாக இப்படி ஒரு வாக்கியத்தை இங்கே அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையேர்த்தினாம்
ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோகநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.